ஃப்ராடு நடந்தாலும் 1930 இது டோல் ஃப்ரீ நம்பர். இமீடியட்டாக நீங்கள் கால் பண்ணி சொல்லிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எல்லாருமே டெக்கி சேவி தான், எல்லாருமே ஜிபே யூஸ் பண்ணியிருக்கீங்க, ஆன்லைனில் தான் வந்து ட்ரான்சாக்ஷனே வந்து பண்ணுவீங்க. நீங்கள் ஆன்லைனில் சப்போஸ் யாராச்சும் ஏமாற்றி வந்து பணத்தை பறிச்சுட்டா கூட இமீடியட்டாக நீங்கள் 1930 கால் பண்ணீங்க அப்படின்னா எந்த அக்கௌண்ட்டுக்கு வருமோ அந்த அக்கௌண்ட்டில் ஃப்ரீஸ் பண்ணிடுவாங்க. சரியா? பண்ணுங்கள், அதுக்கு ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு உங்களை வந்து ஏமாற்றி ஓப்பன் பண்ண வச்சுருவாங்க. ஓப்பன் பண்ண வச்சுட்டு அவங்க இன்னொருத்தவங்கள ஏமாற்றி அந்த ஏமாற்றினவங்கள அக்கௌண்ட்லேருந்து 1 லட்ச ரூபாயை எடுத்து உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து ஃபஸ்ட்டு போட்டு விட்ருவாங்க. போட்டு விட்டு உங்களவே உங்களுக்கு தெரியாமல் வந்து அதில் ஒரு குற்றவாளியாக வந்து மாற்றி விட்ருவாங்க. மாற்றி விட்டு உங்களுக்கு கமிஷனாக ஒரு 4000 ரூபாய் 5000 ரூபாய் கொடுத்துட்டு திரும்ப அந்த 95,000 அவங்க அக்கௌண்ட்டுக்கு வந்து மாற்றிக்குவாங்க. இப்போ நான் போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்ண வந்தேன்னா ஃபஸ்ட்டு உங்கள் அக்கௌண்ட்டை தான் வந்து பிடிப்பேன். பிடிச்சி கேட்குறப்ப தான் தெரியும் நீங்கள் ஏமாற்றப்பட்ட விஷயமே வந்து உங்களை அறியாமல் எப்படி நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்னன்னா இதில் இவங்க தான் அவங்க தான் அப்படின்னு சொல்லி அறுதிட்டு சொல்ல முடியாது. இது ஒரு பெரிய நெட்வொர்க். இப்போ நான் சொன்ன மாதிரி ஏமாத்துறவன் டெல்லியில் வந்து அவன் தங்கியிருக்கலாம், அவனோட ஃபோன் நம்பர் கான்டாக்டு, பட் சிம் கார்டோட அட்ரஸ் வந்து சென்னையில் வாங்கியிருக்கலாம். அக்கௌண்ட் யாரோட அக்கௌண்ட் யூஸ் பண்ணியிருப்பான்னு பார்த்தா நாமக்கல் இருக்க இன்னொருத்தவங்களோட அக்கௌண்ட்டே வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ஆன்லைனில் வந்து ஒரு பெரிய வெப்பை வந்து க்ரியேட் பண்ணிடுவாங்க. சரிங்களா? அந்த நூல் பிடிச்சி நம்ம போனோன்னா ஒரு நூல்லேருந்து இன்னொரு நூல் போகிறப்போ வந்து அங்கங்கே வந்து ஜென்யூன் பர்சனே நிறைய பேர் வந்து பாதிக்கப்படுவாங்க.